என்னோட கிளைண்ட் விஆர்என் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ரொம்ப சின்ன கம்பெனி தான். அவங்க வந்து இந்த தையல் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனரை நான் ஒரு 6 months முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அவர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றுறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றும் பொழுது உங்களுடைய கம்பெனியோடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வெண்டர்ஸ், கஸ்டமர்ஸோ இவங்க கிட்டலாம் உங்களுடைய கம்பெனி மேலே ஒரு பெரிய நம்பகத்தன்மை உருவாகும், ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக தனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கிறதாவும், அதாவது ஒரு 1000 ஸ்விங் மிஷின்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்டர் அது. ஸோ அந்த பையர் கம்பெனியில் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் ஹெட் வந்து கால் பண்ணி, நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக சப்ளை பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததா நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுதான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட அட்வான்டேஜ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லக்h இன்டெலிஜென்ஷியல் லா ஃபர்ம். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் தேவை. மேக்ஸிமம் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் வரைக்கும் கம்பெனியில் இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ், அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் 2 டேரக்டர்ஸ் தேவை. அந்த ஷேர் ஹோல்டர்ஸே டேரக்டர்ஸாகவும் இருந்துக்கலாம். மேக்ஸிமம் 15 டேரக்டர்ஸ் வரைக்கும் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்றது மினிமம் 1 லட்ச ரூபாய் வச்சு நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் வேணாலும் அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கலாம். ஸோ இதுதான் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்ததான் உங்களுடைய பிஸ்னஸை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று முக்கியமாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும்போது நிறைய எக்ஸ்பென்சஸில் நீங்கள் காமிக்க முடியும். அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. ஸோ டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது நிறைய இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்களோட பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும்போது உங்களுடைய வெண்டார்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட, உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்டலாம் உங்கள் கம்பெனி மேலே ஒரு பெரிய நம்பகத்தன்மை, அதாவது கிரெடிபிலிட்டி அப்படின்றது உருவாகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், அதாவது உங்களோட கம்பெனி, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நிறைய முதலீடு தேவைப்படும். அதுக்காக நீங்கள் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையோ பார்ட்னர்ஷிப்லையோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும். ஸோ இது 3 வந்து முக்கியமான பெனிஃபிட்ஸ். இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பெனிஃபிட்ஸ் பற்றியே தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அடுத்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரூஃப் இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது 2 நிலையில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர்ஸோடைய டின் நம்பர், அதாவது டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டிஜிட்டல் சிக்னேச்சர், நேம் அப்ரூவல். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது டேரக்டர்ஸோடைய அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபாக எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முக்கியமாக பாஸ்போர்ட், அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஆதார் கார்டு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக டேரக்டர்ஸோடைய அட்ரஸ் ப்ரூஃபாக சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ ஒவ்வொருத்தரும் டாக்ஸ் கட்டுறதுக்கு வசதியாக ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பேன் நம்பர் அப்படின்றது. ஸோ இந்த பேன் கார்டு வந்து ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர்ஸோடைய லேட்டஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ இந்த லேட்டஸ்ட் சேவிங் பேங்க்ஸோடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். கடைசி 2 மாதத்தோடைய ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த டேரக்டர்ஸோடைய இது சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ஒரு இந்தியன் டேரக்டர் சப்மிட் பண்ண வேண்டிய ப்ரூஃப். இதுவே ஒரு ஃபாரின் டேரக்டர் நீங்கள் உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ஃபாரின் டேரக்டருக்கு என்னென்னலாம் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுடைய பாஸ்போர்ட், அதாவது ஃபாரின் கண்ட்ரி எந்த ஒரு நாட்டை சேர்ந்தாரோ அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் அவர் வச்சிருந்தாருன்னா அந்த பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக நோட்டரைஸ் பண்ணி அதோட காப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். இஃப் சப்போஸ் அது இங்கிலீஷ் தவிர வேற ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அதை இந்தியன் லாங்குவேஜ், அதாவது எதர் இங்கிலீஷ்லையோ இல்லை ஹிந்திலையோ டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட காப்பியை ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ப்ரூஃபாக கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஃபாரின் டேரக்டர் உள்ள வரும்போது அவருடைய ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது. அடுத்தது 2வது நிலை இன்கார்பரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ், ஸோ இந்த இடத்துக்கான அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இடத்துக்கான அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் எதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று
உங்களுடைய ரெண்டல் டீட் இல்லைனா லீஸ் டீட். ஸோ இது வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது அந்த ரெண்டல் டீட்டில் ஓனர் சைன் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் தான் ஓனர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக எய்தர் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்கான அந்த ரிசிப்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டாவது நிலையில் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கம்பெனி அப்படின்றது இன்கார்பரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்டேஷன் நீட். அடுத்தது கடைசியாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுல என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யாரெல்லாம் டேரக்டர்ஸோ அவங்களுக்கான டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்க வேண்டியிருக்கும். டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கினதுக்கப்புறமா டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது டின் நம்பர் அப்படின்றது நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அடுத்தது இந்த ரெண்டும் டிஜிட்டல் சிக்னேச்சர் டின் நம்பர் ரெண்டுமே வந்துட்டதுக்கப்புறமா நேம் அப்ரூவல், அதாவது இந்த கம்பெனியோட நேம் என்ன, அந்த கம்பெனியோட நேமுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், அதாவது இந்த கம்பெனியோடைய டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக எதுக்காக இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோம், கம்பெனியோட ஆப்ஜெக்ட் என்ன, கம்பெனியோட டேரக்டர்ஸ் எல்லாம் யார், இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, எவ்வளோ கேபிட்டல், ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து MOA AOA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வரும். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் வந்து டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷியல் லா ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக உங்களுக்கு தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.